நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம்ஸ் டு விஷாகன்ஸ் விண்டோ. நாம் இன்றைக்கி நீலகிரியில் உள்ள முதுமலை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடலூரோட டவுன் பகுதி. கூடலூர் நீலகிரி மாவட்டத்தோட ஒரு தாலுகா. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட கடைசி தாலுகாவும் கூட. இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கேரளா வயநாடு வந்துடும். ரைட்டில் போனால் மைசூர் கர்நாடகா. அந்த ரோடு ஊட்டி டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலை. இது கூடலூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே 3 ஸ்டேட் பஸ்ஸும் வரும். நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட் பஸ்ஸுக்கும் இதுதான் பஸ் டெர்மினல். இதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா முதுமலையோட அழகு நல்லாவே தெரியும். இது முதுமலையோட ஒரு பகுதி தான். நல்ல க்ளவுடியாக பார்க்க சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம்னா நின்று பார்த்துட்டு போகலாம். பஸ் ஸ்டாண்டை கடந்து போனோம்னா ஊட்டி டு மைசூர் ஹைவேஸ் வந்துடும். இதில் 17வது கிலோமீட்டரில் முதுமலை இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகிற வழி ஃபுல்லாக முதுமலையோட அழகை பார்த்துக்கிட்டே போகலாம். நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல அது புகை மூட்டமாக பார்க்க அழகாக தெரியுது. நல்லா ஃபாகியாக நல்லாயிருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. அதை ரசிச்சுட்டு அப்படியே நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த கூடலூர் டவுன் முடிகிற வரைக்கும் மலைகள் அழகாக பார்க்கலாம். கூடலூர் டவுன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அப்போது மரங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஊருக்கு போகிற பாதை. அந்த ரோடெல்லாம். கூடலூர் ஒரு அழகான நகரம், அமைதியான ஊர். கூடலூர்லேருந்து குருவாயூர் போகலாம், சபரிமலை போகலாம், பாலக்காடு போகலாம், இந்த பக்கம் வயநாடு போகலாம், இந்த பக்கம் மைசூர் போகலாம். இது எங்களோட க்யூட் ஃபேமிலி. நான், என் ஒய்ஃபு, எங்கள் பையன் விஷாகன் 3 பேரும் ஸ்கூட்டியில் முதுமலையை சுற்றி பார்க்க போகிறோம். சைடில் காஃபி எஸ்டேட் இருக்கும், கோகோ எஸ்டேட் இருக்கும். கோகோன்னா அந்த கோகோ பவுடர், சாக்லேட் தயாரிக்கிற மூலப்பொருள். அது இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம முதுமலைக்கு போகிறோம். முதுமலை யானைகள் முகாமுக்கு போகிறோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். இது தொரப்பள்ளிங்கிற ஒரு அழகான ஊர். இதுதான் தமிழ்நாட்டோட கடைசி ஊர். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும். இதுதான் முதுமலை புலிகள் காப்பகத்தோட என்ட்ரன்ஸ், அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டு. இதை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டோம்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே போகிறோம். அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், காப்புக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வீடுகளே பார்க்க முடியாது. ஃபுல்லாக காடு தான். நல்லா அழகாக இருக்கும். அவங்க வண்டியில் போயிட்டுருக்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடு ஒரு அழகான மான் கூட்டம் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் அப்படியே பார்த்து ரசித்தோம். மெதுவாக அவங்க நம்மளை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கங்கே வேகத்தடைகள் இருக்கும், பார்த்து ஜாகிரதையாக போங்க. இப்போது நல்ல முழுமையான காட்டுக்குள்ளே வந்துட்டோம். அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளார மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட்டு நல்லாயிருக்கு. இங்கே ஒரு மான் கூட்டம் அந்த மரத்து ஷேடுக்கே இருக்கனால சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் நிற்கிது. நாங்கள் பார்த்தோம். நாங்கள் காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டதுனால ரோடே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் மட்டும் தனியாக போகிறோம். தூரத்தில் ஒரு கார் வருது, அவ்வளோதான். தனியாக போகிறதுன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த பாலத்தை தாண்டி போனால் யானைகள்லாம் நல்லா சகஜமாக வந்துட்டு போவாங்க. காட்டு யானைகள். டேஞ்சர் ஜோன்னு போர்டெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். தூரமாக இருந்து தான் பார்க்கணும். அவங்களெல்லாம் கிட்டக்க பார்த்துக்கூடாது. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு யானை பார்த்துட்டோம். அவன் தூரத்தில் சாப்பிட்டுட்ருக்காரு, புல் சாப்பிட்டுட்ருக்காரு. அதனால் அவரை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வண்டியில் கிளம்ப போகிறோம். நம்ம ரோட்டில் யானைகளை பார்த்தா தூரத்துலேயே வண்டியை நிப்பாட்டிடணும். ஏன்னா அவங்க எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ 2 வீலர்லலாம் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நாங்களும் கொஞ்சம் பயத்தோடு தான் போகிறோம். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் புதுசு.
அது மாயார் ரிவர். அவரை தாண்டி வரும்போது இங்கே இன்னொருத்தர் நிற்கிறாரு, அவரையும் பார்த்தோம். அந்த தூரத்தில் நிற்கிறார் பாருங்கள், நல்ல கம்பீரமாக. அவரையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். இது முதுமலைக்கு எல்லைக்குட்பட்ட கார்குடி ரேஞ்ச் ஆஃபீஸ், வன காப்பக அலுவலகம். அதை கிராஸ் பண்ணி வந்தோம்னா கார்குடியில் அரசு பழங்குடியினர் உண்டு உறையிட பள்ளி இருக்குது. இது பழங்குடி மாணவர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பள்ளி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால். அதை தாண்டி நம்ம தெப்பக்காட்டுக்குள்ளே வரும்போது முகாம் யானையை பார்த்தோம். அவர் முகாம் யானையோட பாதுகாவலர், அதான் அவர் மேலே ஏறி சவாரி பண்ணுறாரு. அவங்க இப்போது முகாமுக்கு போகிறாங்க காலை சாப்பாட்டுக்காக. ரோட்டில் ஏறுறாங்க, அதனால் நாங்கள் வண்டியை தூரமாகவே நிப்பாட்டிட்டோம். அவர் முகாம் யானை தான், இருந்தாலும் பாதுகாப்பாக போகணும். ரோடு ஏறி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக கிளம்ப போகிறோம். அந்த முன்னாடி இருக்கிற கார் போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே நம்ம போக போகிறோம். அதை பார்த்திங்களா, இதோ இப்போ நல்லா தெரிவார் பாருங்கள். கொஞ்சம் ஜாகிரதையாக தான் போகணும், மேலே இருக்கார், இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயம். கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ முதுமலையோட மெயின் ரேஞ்ச் ஆஃபீஸ் தெப்பக்காடு இங்கே வந்தாச்சு. இதுதான் தெப்பக்காடு கேம்போட ரிசப்ஷன். இங்கே டிக்கெட்ஸ் எல்லாத்துக்கும் எடுக்கலாம். ஜீப் சஃபாரி, வேன் சஃபாரி, எலிஃபண்ட் கேம்புக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மஸ்னகுடி ரோட்டில் போனோம்னா எலிஃபண்ட் கேம்ப் இருக்கும். இங்கே எல்லா டிக்கெட்ஸுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே போர்டில் வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இங்கே இருக்குது, இது பார்த்துக்க தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எலிஃபண்ட் கேம்ப் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மஸ்னகுடி ரோட்டில் இந்த மாயார் ரிவரை தாண்டி அந்த போனோம்னா மஸ்னகுடி ரோடு வந்துடும். அதில் மஸ்னகுடி போகலாம், மாயார் போகலாம், சிங்காரா ஃபால்ஸ் போகலாம், நல்லாயிருக்கும். அந்த கல்லட்டி ரோடுன்னு சொல்லக்கூடிய ஆபத்தான ரோடும் அந்த மஸ்னகுடி தாண்டி தான் இருக்குது. நாம் இப்போது எலிஃபண்ட் கேம்புக்கிட்ட வந்துட்டோம். எல்லோரும் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 8:30 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாயாரில் தான் காலையில் யானைகளை குளிப்பாட்டுவாங்க. 6 மணிக்கு வந்தால் பார்க்கலாம். இங்கே குளிப்பாட்டிட்டு முகாம் கழிச்சிட்டு போயிடுவாங்க. இது முகாம் போகிறதுக்கான பாதை. நாங்களும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு முகாமுக்கு போயிட்டோம். அதில் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இவங்க தான் என் ஒய்ஃபு, என் பையன், 2 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டேன். முகாமுக்குள்ளே வந்தோடனே ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க, முதுமலை புலிகள் காப்பகம் அப்படின்ட்டு. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது முகாம் உள்ளார நல்லா க்ரீனாக இருக்குது. இப்போ தான் எங்கள் பையனுக்கு முதல் முறையாக அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் யானையை காட்ட போகிறோம். என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. அந்த ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். உள்ளே போனோடனே ஒரு குட்டியாக விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அவர் ஒரு புது இடத்துக்கு வந்ததுனால அப்படியே பொறுமையாக நடந்து வர்றாரு. இது யானைகள்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்திருக்காங்க. இது டாக்டர் ரூம், யானையோட டாக்டர் ரூம். அது ஸ்டோர் ரூமு. அந்த பக்கம் இருக்கிறது யானைகள் பயிற்சி கூடம். பையன் தூக்க சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. அவங்க அம்மா தூக்கிட்டாங்க. தூக்குனதும் யானை எங்கே இருக்குன்னு கேட்டோம். அதுக்கு கரெக்டாக அவர் கை காமிச்சு அங்கே இருக்குன்னு சொன்னார். ஏன்னா பிக்சர்லாம் காமிச்சிருக்கோம், அதை வச்சு சொன்னானா இல்லை என்னன்னு தெரில, ஆனால் கை காமிச்சான். இவங்கெல்லாம் கேம்பில் இருக்கிற யானை. ஒரு யானைக்கும் ஒரு பேர் உண்டு. இவர் உதயன், அவர் பக்கத்தில் இருக்க ஒரு பேர் சேரம்பாடி சங்கர். அவர் இங்கே மொத்தம் 16 யானைகள் இருக்காங்களாம், அதாவது தெப்பக்காடு கேம்பில். இந்த 16 யானைகளுக்கும் டெய்லி மார்னிங் 8:30 to 9:30 ஃபுட்டு கொடுப்பாங்க.
டாக்டரோட கன்சர்ன் படி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஃபுட் தான் கொடுப்பாங்க. எவ்வளோ அளவு கொடுக்கணுமோ அதுவும் சொல்லிடுவாங்க. இவருக்கு அரிக்குது போல் சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கரும்பு கொடுப்பாங்க. அந்த கரும்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளை கட்டி, அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அவங்க காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கு போயிடுவாங்க. இங்கே ஒரு ஹீரோ இருக்கார், எலிஃபண்ட் விஸ்பரில் நடித்த ரகு. ரகுன்றது ஒரு ஆள் இல்லைங்க, அவர் ஒரு யானை. இங்கே இந்த யூனிஃபார்மில் நிற்கிறவர் நம்ம முதுமலை கேம்பில் யானைகளை பற்றின விளக்கம் அளிக்கிறவர். நல்ல அழகாக விளக்கம் கொடுத்தாரு. இங்கே இருக்கிற 16 யானைகளோட குணாதிசயத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுவும் அந்த ரைட் சைடு ஃபஸ்ட்டில் நிற்கிற ஒரு பேர் காமாட்சி. அவங்க தான் இங்கே இருக்கிறதுலே அதிகமான வயசு உள்ளவங்க, 75 வயசு, சீனியர் பர்சன் சொல்லலாம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க பாமா. ஆமாம், அவங்களுக்கு வயசு 65. இப்போ தான் ஒரு யானையாக வர்றாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க காலில் எல்லாம் ஒரு ஆயில் மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நீம் ஆயில், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எங்கள் குட்டி பிள்ளை யானையை பார்த்துட்டாரு, யானையை கூப்பிடுறாரு. அவர் ஒன்றும் பயப்படலை, ஜாலியாக தான் இருக்கார். யானையை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவ்வளோதான் அவருக்கு தெரியுது, அதுக்கு மேலே எக்ஸைட் ஆக தெரில. இது கேம்பில் உள்ள ஒவ்வொரு யானைகளுக்கான உணவு, அவங்களுக்கான நேம் போர்டு இருக்கும். அது அவங்களோட ஃபுட்டு, அது ஃபுட்டோட இன்க்ரீடியன்ட்ஸ். அதோ அந்த பக்கம் திரும்பி நிற்கிற ஒரு கடைசியாக காட்டுறேன், அவர் பேர் பொம்மன். யானையை ஆசுவாசப்படுத்துகிறாங்க. இதோ ஃபுட்டு ரெடி பண்ணுறாங்க. ஒரு யானைக்கும் அவங்கவுங்க காப்பாளர் ஃபுட் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி ஒரு உருண்டையாக உருட்டி, கவலம்னு சொல்லுவாங்க, ஒரு கவலமாக உருட்டி கொண்டு போய் யானை கொடுப்பாங்க. சேரம்பாடி சங்கர் கொடுக்குறாரு பாருங்க, அவரோட காப்பாளர். அவர் நல்லா தூங்குவார், சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறப்பார். இவர் உதயன். இவர் தான் அவங்க காமாட்சியோட பையன். இவருக்கு தந்தம் கிடையாது, ஆனால் ஆண் யானை. தந்தம் இல்லாத ஆண் யானை மேக்னான்னு சொல்கிறாங்க. எலிஃபண்ட் கேம்பில் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் பார்த்து முடித்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போக போகிறோம். எல்லாருக்கும் நன்றி. இது எங்களோட ஃபஸ்ட்டு விலாகு, அதனால் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிக்கவும். நாம் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததும் நீலகிரி கருங்குரங்குகளை பார்த்தோம். இவங்க நீலகிரியில் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க, வெளியில் எங்கும் அதிகம் பார்க்க முடியாது. இது மஸ்னகுடி போகிற ரோடு. நம்ம மஸ்னகுடி போகலை, வேறு ஒரு ஸ்பாட் இருக்குது, அதை பார்க்க போனோம். பட் அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நாங்கள் பாதியில் திரும்பிட்டோம். இந்த ரோட்டில் 2 வீலரில் போகிறது ரொம்பவே ஆபத்து. லோக்கல் பீப்புள்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக போவாங்க, வெளியிலேருந்து வரவங்க கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக போகணும். நான் வண்டியில் போகும்போது ஒரு அழகான மான் கூட்டத்தை பார்த்தோம். அழகாக புல்வெளியில் படுத்துட்டு இருந்தாங்க காலை நேரத்தில். அவங்கள பார்த்துட்டு நாங்கள் திரும்பிட்டோம். அந்த ரோடு போகிறது ஏன் ஆபத்துன்னா, யானைகள் அதிகம் இருப்பாங்க, புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தையெல்லாம் நிறையா இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். கரடியெல்லாம் இருப்பாங்க, பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சவங்க அந்த ரோட்டில் ஜாகிரதையாக போகணும். நாங்கள் போகலை, ஏன்னா எங்களுக்கு பயம். நாங்கள் இதோட திரும்ப போகிறோம், தெப்பக்காட்டோட திரும்ப போகிறோம். ஒரு அழகான காட்டு பயணம், நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் அந்த எலிஃபண்ட் விஸ்பரில் நடித்த ஹீரோயின் பொம்மன், இவங்க பெல்லி அம்மா. அவங்க 2 பேரையும் பார்த்தோம். ஆஸ்கார் அவார்டு அவங்க தான் வாங்கினது. தேங்க்யூ.